பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட ஏவிஎம் மயான பூமி 1 மாதம் செயல்படாது என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட ஏவிஎம் மயான பூமியில் எரிவாயு தகன மேடையில் நாளை முதல் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மயான பூமி இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நெசப்பாக்கம் மற்றும் கண்ணம்மாப்பேட்டை எரிவாயு மயான பூமிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஏற்காட்டில் மீண்டும் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அங்கு கடுமையான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய சூழலில் சுற்றுலா பயணிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அதிக அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டு அங்கு கனமழையும் பெய்து வந்ததனால் பொதுமக்களுடைய இயல்பு நிலையே பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் கடந்த வாரங்களில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் குறைந்திருந்தது. இந்த நிலையில தற்பொழுது மீண்டும் இன்று காலை முதலே வெயில் இல்லாத ஒரு நிலை இருந்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு ஏற்காட்டில் கடுமையான பனிமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்த பனிமூட்டத்தினால் ஏற்காடு முழுவதும் கடுமையான குளிர் தற்பொழுது நிலவி வருகிறது. ஏற்காடு அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் இந்த கடும் பனி சூழ்ந்திருக்கிற காரணத்தினால ஒரு 5 அடிக்கு அப்பால் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் தெரியாத ஒரு சூழலே இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த ஏற்காடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முகப்பு விளக்கை எரிய விட்டபடிதான் தற்பொழுது செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல இந்த கடுமையான பனிமூட்டத்தினால் மழையும் பெய்து வருகிறது. தற்பொழுது இந்த ஏற்காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சேலம் மாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கூட தற்பொழுது ஒரு லேசான பனிமூட்டமும் லேசான மழை சாரலும் பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுலகண்ணன். தஞ்சையில் பெய்த கனமழை காரணமாக அம்மாப்பேட்டை பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அம்மாப்பேட்டை, புத்தூர், சாலியமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்று நட்டு சுமார் 30 நாட்களே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பெய்கிற மழையிலும் பாதிக்கப்பட்ட 30 நாள் பயிர் முழுவதுமாக வயல்லே இல்லை, பயிரே இல்லாத நிலைமை காட்சியளிக்கிறது. எங்களுக்கு வேதனையோடு நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். விவசாயிகளாக நாங்கள் வேதனையோடு இருந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை முறையாக தூர்வாராதனுடைய விளைவாக இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. இதேபோன்று பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான குமணன்சாவடி, மாங்காடு, வேலப்பன் சாவடி ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றன. இந்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் மின்மாற்றி திடீரென தீப்பிடித்து வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி மூட்டிநகர் தெருப்பகுதியில் உள்ள மின்மாற்றி கனமழை காரணமாக பட்டாசு வெடிப்பது போல் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்மாற்றியை பழுது செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி, தாமரைப்பாக்கம், திருநின்றவூர், திருமழிசை, மப்பேடு, கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் சீர்காழியை அடுத்த பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டது. பூம்புகாரில் விடியற்காலையிலிருந்து கனமழை கொட்டியது. இதனால் அங்குள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்தது. இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தொலைபேசி வாயிலாக தண்ணீரை அகற்ற அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் வடிகால்வாய்களை தூர்வாரி மழைநீரை வடிய வைக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடிமின்னலுடன் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளித்தன.
நாகை மாவட்டம் திருக்குவளையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், ஐயம்பேட்டை, அம்மன்பேட்டை, திருவையாறு, செங்கிப்பட்டி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரபரப்பாக காணப்படும் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார்கோவில், திருக்கடையூர், பொறையார், குத்தாலம், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான திருமுல்லைவாசல், எடமணல், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. பூம்புகாரில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. எனவே வடிகால்களை தூர்வார வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. மண்ணும் தான் அடிச்சாங்க, தண்ணி ஓடவும் மட்டும் இந்த மாரியா இருக்கிறோம். பிள்ளைங்க தான் ரொம்ப வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைலாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன மழையும் நிக்க மாட்டேங்கிற, மழை பெஞ்சிட்டு இப்படி இருக்கு. எங்களுக்கு ரோடு வசதி போடணும், தண்ணி நிக்க கூடாது. எப்போதுமே லேசா மழை பெஞ்சாலும் அப்படியே வந்து நின்றுடுதுண்ணா. கடலூர் மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. தொடர் மழையால் மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலை முழுவதும் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் அங்குள்ள கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதேபோல் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல் சுற்றுவட்டாரங்களில் 100கணக்கான ஏக்கர் நெல் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வயலில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானலில் மழை பெய்து வரும் நிலையில் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், நிலவரம். நிச்சயமாக சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் வேளை முதல் சாரல் மழையாக பெய்து வந்ததை தொடர்ந்து மாலை வேளையில் காற்றுடன் கூடிய மிதமான மழையானது சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வருகிறது. குறிப்பாக அண்ணா நகர், இந்திரா நகர், சீனிவாசபுரம், முகாத்தே நகர், அண்ணா சாலை, செண்பகனூர், மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி, கல்லறைமேடு, குறிஞ்சி நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையாகவும் வேறு ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாலை வேளையில் பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் அன்றாட பணிகளுக்கு சென்றும் பொதுமக்களும் குடைகளை பிடித்துக் கொண்டும் மழையில் நினைந்தபடியும் செல்கின்றனர். மேலும் மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிரும் நிலவி வருகிறது. அதே போல பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி.